السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. அம்மா பாத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது உயிரற்ற பொருட்கள் பேசுவது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அஹ்மத் என்கிற கிதாபில் 11365 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக, இந்த உலகம் அழியக்கூடிய நாள் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறது. அதற்கென்று சில சிறிய அடையாளங்களை நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது, விலங்கினங்கள் உயிரினங்கள் மனிதர்களிடம் பேசும் வரையிலும், தோல் மூலமாக தயார் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அந்த பொருள் மனிதனிடம் பேசும் வரையிலும் உலகம் அழியும் நாளை நீங்கள் ஏற்படாது, உலகம் அழியும் நாள் ஏற்படாது. இன்றைக்கு இந்த இரண்டு விஷயத்தையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே சில மனிதர்கள் பூனை வளர்க்கக்கூடியதை பார்க்குறோம். பூனை, நாய், பறவைகள் மற்ற வளர்ப்பு பிராணிகளை செல்ல பிராணிகளாக வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அது மட்டுமில்லாமல் அந்த பிராணிகளிடத்தில் பேசக்கூடிய விஷயம், அந்த பிராணிகள் பதில் கொடுக்கக்கூடிய விஷயம், நாம் மனிதர்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்களை பிராணிகள் கேட்டு அதனுடைய சாயல்ல மனிதர்களுக்கு புரிவதை போன்று கத்தக்கூடிய சவுண்டை கொடுக்கக்கூடிய நம்ம நிலைகளை பார்க்கிறோம். இப்போ இதைத்தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள், விலங்கினங்கள் மனிதர்களுடைய பேசுகிற நிலை வந்துவிட்டால், மனிதர்கள் விலங்கிடத்தில் பேசி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால், அந்த காலகட்டம் உலகம் அழியும் நாட்களில் சிறிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தோல், அதன் மூலமாக செய்யக்கூடிய பொம்மைகள், அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய மற்ற சாதனங்கள் மனிதர்களிடத்திலே பேசுகிற பொருளாக நிறைய இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் சில பொம்மையை பார்க்குறோம், எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் அதுவும் எப்படி இருக்குன்னு நம்மளை கேட்கும். இப்படி வாய்ஸ் கொடுத்தா அந்த வாய்ஸை திருப்பி சொல்லக்கூடிய சில பொம்மைகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், சில தோலின் மூலமாகவோ அல்லது பிளாஸ்டிக்கின் மூலமாகவோ செய்யப்படுகிற சில பொம்மைகள் மூலமாக இன்றைக்கு மனிதர்களோ குழந்தைகளோ என்ன செய்றாங்க, அந்த பொம்மைகளிடத்துல பேசி அதனுடைய வார்த்தைகளை திரும்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், உலகம் அழிவதற்குரிய நாட்களில் இதுவும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்ம கேட்கலாம், நாங்கள் டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம், புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படி கண்டுபிடிப்பது நல்லது தானே? நல்லது தான். ஆனால் இன்றைக்கு புதிய கண்டுபிடிப்புகள் பிடிப்பதின் மூலமாக மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தனிமையில் இறைவனிடத்தில் பேச வேண்டிய மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு விலங்கு இடத்தில் பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இறைவனிடத்தில் தனிமையில் பேசக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு பறவைகளிடத்திலே, வளர்ப்பு பிராணிகளிடத்திலே பேசுவதை பார்க்கிறோம். தனிமையில் இறைவனிடத்தில் உரையாடக்கூடிய மனிதன் இன்றைக்கு தனிமையிலே சில செல்ல பிராணிகளுக்காக வேண்டி நேரம் கொடுத்து தன் வாழ்க்கையை செலவழிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அதைத்தான் படைத்த இறைவனுக்காக வேண்டி தனிமையில் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை, ஆனால் விலங்குகளிடத்தில் நேரம் ஒதுக்குகிறார்களே, அது தவறல்ல. வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பது தவறல்ல, ஆனால் அந்த வளர்ப்பு பிராணிகளிடத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்பது இருக்கிறது, அதுவும் ஒரு யுக நாளின் அடையாளமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சில பொம்மைகள் தயார் செய்து அந்த பொம்மைகளை பேசுவதற்குண்டான ஆற்றலை ஏற்பாடு செய்து அந்த பொம்மையிலிருந்து நம்ம பேசுகிறோம். சில குழந்தைகளுக்கு நம்ம அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை எப்படி கத்துமோ அதுபோல் அந்த பொம்மையும் கத்தும். நாம் என்ன சொல்கிறோமோ அதுவும் அந்த குழந்தை அந்த பொம்மை சொல்லும்.
இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், புதியதாக இறைவனுடைய படைப்புக்கு அப்பாற்பட்ட நிலையில் உருவாக்கக்கூடிய சில அடையாளங்கள் இருக்கிறதே, அந்த அடையாளங்களில் ஒன்றுதான் பொம்மைகளை பேசுவதனுடைய நிலையை பார்ப்பது. பறவைகளிடத்தில், விலங்குகளிடத்தில், வளர்ப்பு பிராணிகளிடத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதனுடைய நிலையை யுக நாளின் அடையாளமாக நபி அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, தனிமையில் இறைவனை சந்திக்க, தனிமையில் இறைவனிடத்தில் பேச நேரம் ஒதுக்குவோம். செல்ல பிராணிகளுக்கென்று தனி நேரம் ஒதுக்குவோம், தவறல்ல. இறைவன் விரும்புவது, என்னுடைய அடியான் என்னிடத்திலே பேச நினைக்கால் நான் அவனிடத்திலே பேசுவேன் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அத்தகைய நல்லடியார்களாக நாம் உருவாகுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.